விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கடந்த ஜூலை 11ஆம் தேதி சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். எஸ்பி வருண்குமார் தான் இதற்கு காரணம் எனவும், அவருக்கு சாதி ரீதியான வெறுப்பு இருக்கிறது எனவும் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் குறித்து சீமான் பேசியதாக சில ஆடியோக்களும் திமுக சார்பில் வெளியாகின. இதற்கு காவல்துறையை, அதுவும் குறிப்பாக எஸ்பி வருணை காரணம் என குற்றம் சாட்டினார் நாம் தமிழர் கட்சியினர். தொடர்ந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த கூட்டத்திலும் சீமான் காவல்துறையினர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த வீடியோவை பகிர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் வருண்குமார். இந்த நிலையில் நேற்று அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 22 பேர் மீது வருண்குமார் எஸ்பி புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது திருச்சி தில்லை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதை தவிர அவர்களை பதிவிட தூண்டியதாக சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.